இறால் ஃப்ரை, இறால் கிரேவி இது ரெண்டும் செஞ்சுட்டு தக்காளி சூப்போட இறால் ஃப்ரை தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தக்காளி சூப்பு செஞ்சுருக்கோம். அது வந்து தேங்காய் பாலில் செய்கிறது. ஆஸ் யூஷுவல் நம்ம ரசம் பண்ணுற மாதிரியே தான். தாளிக்கிறது மட்டும் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்குவோம். மற்றபடி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு தக்காளி சூப்பு வச்சு அந்த தேங்காய் பாலோடு எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ இறால் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு அது கொதிக்க வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் தட்டி போட்டிருக்கோம், ரொம்ப நைஸாக அரைக்கலை. கொஞ்சம் தட்டி போட்டு அதோட இந்த கழுவி வச்ச இறாலையும் ஒரு 10-15 இறால் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப வேக வேண்டியதில்லை, அழுத்தமாக போயிடும். லைட்டாக வேக வச்சுருக்கோம். இது இறால் இறால் அதனால் கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இந்த இறாலுக்கு தேவையான உப்பும் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும். இதையெல்லாம் போட்டு இறாலை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே மாதிரி தட்டி வச்சுருக்கோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதோட தேவையான உப்பு, தேங்காய் வந்து இது மாதிரி நீட்டமாக கீறி போட்டு அதை கிரேவியில் போட்டு வச்சாலோ இல்லை இறாலோட வறுத்தாலோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் போட்டுட்டு தக்காளி தேவையான அளவு போட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு உப்பு கரெக்டாக பார்த்துட்டு இந்த வதக்கி விட்டு எல்லாத்தையும் தண்ணி நம்ம கிரேவி எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காயும் போட்டு கிரேவி நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கியாச்சுன்னா அருமையான இறால் கிரேவி ரெடி. இந்த மாதிரி ரெசிபீஸ் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.